தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் நம்முடைய தேசத்தின் எழுப்புதலுக்காக நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் நடைபெற்றது போல இந்நாட்களிலும் நம்முடைய தேசத்துல மறுபடியும் ஒரு பெரிய எழுப்புதலின் அக்கினி போடப்படும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். திருச்சபைகளுக்குள்ளேயும் பெந்தைகோஸ்தே அனுபவம் திரும்பி வரத்தக்கதாய் நாம் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, தேவ ஊழியர்கள் எழுப்புதலின் தரிசனம் பெற்று விசுவாசிகள் ஜெபிக்கிறவர்களாகவும் வேதத்தை வாசிக்கிறவர்களாகவும் பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கையோடு வாழ்கிறவர்களாகவும் இருக்கும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்துக்குள்ள எந்த விதத்திலையும் கள்ள உபதேசங்களோ கள்ள ஆராதனைகளோ போலியான எழுப்புதல்களோ நுழையாதபடிக்கு காக்கப்படும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தின் எழுப்புதலுக்கு விரோதமாக கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகளும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் இப்பிரபஞ்சத்தின் ஆவிகளும் பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஆவிகளும் கட்டப்படும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களிலே ஆண்டவரே அப்பா, நீர் எழுப்புதலை கொடுத்தீங்க. வசன எழுப்புதல் உண்டானது, ஜெப எழுப்புதல் உண்டானது, ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆத்தும தாகம் உண்டானது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் இன்றைக்கு எங்க தேசத்தின் மேல நீர் ஊற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த எழுப்புதல் ஆனது ஆண்டவரே எல்லா திருச்சபைகளுக்குள்ளேயும் எல்லா விசுவாசிகளுக்குள்ளேயும் பற்றி எரியத்தக்கதாய் ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த எழுப்புதலுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா கள்ள உபதேசங்கள் கள்ள ஆராதனைகள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், போலியான ஆண்டவரே எழுப்புதல், இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்க தேசத்தை விட்டு அகழும்படியாய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜனங்களோ விசுவாசிகளோ இவைகளை நம்பி ஓடாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஞானமாய் அறிவாய் வேத வசனத்தை வாசித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர வேதாகமத்துல எவ்விதமாய் சொல்லப்பட்டு இருக்குது என்பதை பார்த்து ஆராய்ந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களாகவும் வேதத்தை வாசிக்கிறவர்களாகவும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அந்த எழுப்புதலிலே எங்க தேசத்துல இருக்கிற எல்லா திருச்சபைகள் மீதும் கர்த்தர் ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எழுப்புதலுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆண்டவரே ஆவிகளும் வான மண்டலத்துல கிரியை செய்கிற எல்லா அசுத்தாவிகளின் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த ஒரு தனி மனிதனையும் ஆண்டவரே, எந்த ஒரு தனி விசுவாசியும் ஆண்டவரே பாதிக்காதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரும் தேவனை உண்மையோடு ஆராதிக்கத்தக்கதாய் ஆண்டவரே, உண்மையோடு தேவனை பற்றி கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, எங்க தேசத்தில் ஆண்டவரே ஆதி காலத்துல ஊற்றப்பட்ட அந்த எழுப்புதலின் அக்கினியானது மறுபடியும் ஊற்றப்பட்டு ஆண்டவரே அப்பா, உண்மையான ஆராதனை, உண்மையான தீர்க்க தரிசனம் ஆண்டவரே, உண்மையான உடைய வார்த்தைகள் வெளி வரத்தக்கதாய் ஆண்டவரே இந்த நாளை கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. வாலிபர்களை எந்த விதத்திலையும் கள்ள ஆராதனையானது சிறைப்படுத்தி விடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே வேதாகமத்தை குறித்த ஞானத்தையும் அறிவையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் அந்த கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.